பிரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நவம்பர் மாதம் 2ஆம் நாளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 10 மாதம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி, கடந்த 10 ஆண்டுகள் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி, இந்த 11ஆம் மாதம் இந்த 2ஆம் நாளிலே ஒரு ஓய்வு நாளாய் ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்து, குடும்பமாக ஆலயத்துக்கு வந்து அவரை துதிக்க சோதரிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இந்த நாள் மட்டுமாக கர்த்தர் நம்மை நடத்தின வழிகளுக்காக, இனி வரும் நாட்களிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிற வழிகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 1000 நாவுகள் அல்ல, கோடி கோடி நாவுகள் இருந்தாலும் போதாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற வசனத்தின்படியாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வசனத்தின்படியாக ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் துதிக்க ஸ்தோத்தரிக்க, அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று நான் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது சொன்னது போல, இந்த நாளிலே அவருடைய ஆலயத்துக்கு வந்து அவரை துதிப்பதை சோத்தரிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்கிற சந்தோஷத்தை காட்டுற வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற வசனத்தின்படியாக அவருடைய சமூகத்திலே வந்த நம் ஒவ்வொருவரையும் ஆண்டோடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டோடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய போக்கு வரவு, நம்முடைய பிள்ளையுடைய காரியங்கள், நம்முடைய வரவு செலவுகள், இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிற வழிகள் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்தையும் நாம் செய்ய, நம்முடைய சுயத்தினாலோ நம்முடைய மாம்சத்தினாலோ ஒன்றுமே நம்மால் செய்ய முடியாது. எல்லாம் அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே இனி வரும் நாட்களிலே நிறைவேற, இந்த வருஷத்தை நாம் முடிக்கும் போது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று நாம் எப்போதும் அவரை துதிக்க சோதரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். இந்த நாளினுடைய ஆராதனை ஆண்டோடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தொடக்கம் முதல் முடி மட்டும் ஆவியானவர் மத்தியிலே கடந்து வந்து நாளே பாடுகிற பாடல், துதி நேரம், ஜெபம், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், வாலிபர் ஊழியம், வார்த்தை எல்லாவற்றையும் ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் இந்த நவம்பர் மாதம் 2ஆம் நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதம் எங்களோடு கூட இருந்து, கடந்த 10 ஆண்டுகள் எங்களோடு கூட இருந்து, இந்த புதிய மாதத்தினுடைய 2ஆம் நாள் 1வது ஓய்வு நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை உம்முடைய கரங்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தவை துரிதமாய் நீர் கொண்டு வாரும். வீட்டிலே பலவீனப்பட்டு ஒரு வேளை வராமல் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நீர் துதிக்கப்படத்தக்கவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த நிலையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.
துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ்வோ தாழ்வோ எல்லா நேரத்திலும் துதிக்கப்படத்தக்கவர் அவர் மட்டும்தான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 2வது நாள் ஓய்வு நாளுக்காக, முதலாவது ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் சுகத்தரமாய் கொண்டு வரும். பலவீனப்பட்டு ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையிலே பாடுகிற பாடல், துதி நேரம், ஜெபம், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். வார்த்தையை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல, கர்த்தர் எங்களோடு பேசினார் என்று நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பலப்பட்டு போக கிருபை தாரும். கடந்த 10 மாதம் எங்களை நடத்தினீங்க, 10 ஆண்டுகள் எங்களை நடத்தினீங்க. இந்த 11ஆம் மாதத்தினுடைய எல்லா காரியத்தையும் உங்களுடைய கரங்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் ஒரு மாதத்தில் இந்த வருடத்தையும் நாங்கள் முடிக்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இந்த நாள் மட்டுமாக கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களுக்காக நீர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், ஆலோசனை கர்த்தராய், பரிகாரியாய் இருந்து எங்களை நடத்தி இருக்கீங்க. இந்த நாளின் ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வானமனத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் கட்டி சபித்து அப்புறப்படுத்துக்கிறோம். இந்த இடத்துல நீர் உலாவி நீர் வாசம் பண்ணுவதற்காய் சோத்திரம். உடைய பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்க ருசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்குள்ளாய் தாத்தி ஒப்பு கொடுக்கிறோம். அங்கங்கே நடக்கிற எல்லா ஆவிக்குரிய சபை ஆராதனைகள், வட இந்திய ஆராதனைகளிலே மிஷனரிமார்கள் எல்லாரையும் உடைய ரத்தத்தின் மல்லை வைத்து விடுதலையோடு ஆராதிக்க கிருபை தாரும். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம், ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? பழைய பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவான் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவான் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை
ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யார் உண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? அவரை போல ஒரு நேசம் அன்பு கொடுக்கிறவன் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆண்டவரோட அன்பு தான் முழுமையான அன்பு. உம்மை போல யார் உண்டு இந்த ஜனங்களை? அந்த ஜனங்கள் யார்? நம்ம தான். இந்த ஜனங்களை நேசித்திட கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்திரி. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திரு. இன்றும் அவர் அற்புதம் செய்கிறவராய் நமக்கு எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்க. அந்த 2 சரணத்தை மீண்டுமாய் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
us lift up our hearts and sing, shouting praises to God our King. For He took all our sins and our sickness too. He's worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our voice and sing His praise. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our voice and sing His praise. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. He did leave all our heavenly fame and His glory and power and name. He descended to die on the cross for us. He's worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our voice and sing His name. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. When our burdens are hard to bear and our hearts ache with fear and care, He's a friend always ready to bear and share. He's worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our voice and sing His praise. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. He hath granted us power to reign over Satan and death and sin. We are victors through Him who doth loves us much. He's worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our voice and sing His praise. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. Soon the trumpet of Christ shall sound, for His bride who is spotless found. We shall reign with Him and His kingdom share. He's worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our voice and sing His praise. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. Let us lift up our hearts and sing, shouting praises to God our King. For He took all our sins and our sickness too. He's worthy of all praise. Praise the Lord, praise His name. Let us lift up our hearts and sing His praise. Praise the Lord, praise His name. He is worthy of all praise. Praise Jesus. Hallelujah. இயேசு நல்லவர். கடந்த 10 ஆண்டுகள் நம்மை நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்திலே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாம் நடந்து வந்த பாதைகள் மாத்திரமல்ல, நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு துணையாயிருந்தார். எவ்வளவோ விதமான அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் எத்தனையோ விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாசங்கள், மோசங்கள், துக்கமான சூழ்நிலை, கண்ணீரான பாதை நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுண்டு. ஆனால் நாம் யாரை நம்பினோமோ ஒருவராகிலும் நமக்கு துணையாய் இருந்ததில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவர் நமக்கு துணையாய் இருந்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் ஏராளம். ஒவ்வொன்றும் நாம் எண்ணக்கூடுமானால் நம்முடைய ஆயுள் போதாது. அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நம்முடைய முழு மனதாய் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதுகிறார் 103வது சங்கீதத்தில் முதல் 2 வசனங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமாம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்தார், ஆச்சரியமான காரியங்களை செய்தார், இன்னும் நமக்காய் அவர் செய்வார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும்
மெய்ப்பர் நீர்தான் ஐயா, என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தான் ஐயா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அவர் நம்ம எங்க நினைச்சார்னா நம்முடைய தாழ்மையில் அவர் நினைத்தார். ஹல்லேலூயா. தாழ்மையில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். நம்முடைய கண்ணீரின் பாதையில, கஷ்டத்தின் வேளையில நாம் நம்பினவர்கள் ஒருவராக நமக்கு உதவி செய்ததில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்கிறவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் நம்மை பாதுகாத்தார். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவர் நமக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்தோம் அப்படின்னா, உன்னதமான நிலைமையில ஒரு மனுஷன் இருந்தான்னா உலகம் அவனை நோக்கி பார்க்கும். ஆனா எதுவுமே இல்லாத ஏழ்மையா இருந்தோம் அப்படின்னா ஒருத்தனும் ஒரு மனுஷனும் நம்ம நோக்கி பார்க்க மாட்டோம். அதே போல வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் எரிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த அக்னி ஜுவாலையாய் இருக்கிற கண்கள் மாத்திரமல்ல, நம்முடைய மனுபுத்திரராகிய நம்மை அந்த கண்கள் நம்மை நோக்கி பார்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப இந்த உலகம் நம்ம வெறுத்த போது, இந்த உலகமானது எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி தெளின போது, ஒருவேளை உறவுகள் கூட நம்ம வெறுத்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வெறுக்காத ஒரு தெய்வம் ஒருவர் உண்டானால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசர். ஏதாகல இருந்தா தான் நம்ம தேடி வருவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில நம்மை தேடி வந்தார். நம்மை தேடி வந்தது மாத்திரமல்ல, தம்முடைய காருணத்தினால் அவர் நம்மை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். ஒரு நாள் நினைச்சிருப்போம் என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சது, 2024 முடிஞ்சது, 2025 கொண்டு வந்துட்டாரு, இந்த மாதத்தோடு முடிஞ்சது, புதிய மாதத்தையும் கொடுத்தார். அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. அந்த கண்கள் நம் மீது பட்டுச்சுன்னா, அந்த பார்வை மாத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் படுமானால் மெய்யாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்காத உயரங்களை அவர் அடைய செய்வார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி, உம் அழகான கண்கள் என்னை கண்டதப்பா, என்னை வெறுத்து ஒதுக்கின சூழ்நிலையில நீர் என்னை சேர்த்து கொண்டீர், தாழ்மையில இருந்த என்னை நீர் தூக்கி எடுத்தீர். ஹல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீரே, இனிமேலும் நீர் நடத்த வல்லவராயிருக்கிறீர் என்று நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அந்த பாடலை பாடுவோமா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஹல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள்
கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை அறியாத ஜனங்கள் இப்படி சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம ஒரு நாள் சொன்னவங்க தான், இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா என்று. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கடலின் நடுவிலே மீனின் வயிற்றிலிருந்து யோனா துதித்தான். யோனாவையும் கர்த்தருடைய கண்கள் கண்டது. நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை இதுதானா, என்னுடைய நிலைமை இதுதானா, நான் மேற்கொள்ள முடியாதா, உயர்த்தப்பட முடியாதா, இன்னும் நான் எத்தனை வருஷம் இதே நிலைமையில இருக்கணும், எனக்கு எப்போ உயர்வு வரும், இதோட என் கதை முடிஞ்சுது, என் வாழ்க்கை முடிஞ்சுது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிஞ்சுது, இதோட என்னுடைய எல்லா சகாப்தமும் முடிஞ்சது என்று ஒருவேளை நீங்க எண்ணிக்கொண்டு இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனுஷன் தாவீது. அந்த தாவீது சொல்றாரு, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்துல அவர் எழுதுறாரு, இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக சாமுவேல் வராரு. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சகோதரர்களையும் தன்னுடைய தகப்பனாகி ஈசாய் காண்பிக்கிறார். ஆனா ஆண்டவர் ஒருவனையும் தெரிந்து கொள்ளல. இன்னும் யாராகிலும் உனக்கு ஒரு குமாரன் இருக்கிறானா அப்படின்னு கேட்டபோது தான், அப்பதான் அவருக்கு வந்து ஞாபகம் வந்தது, எனக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஒருவேளை தாவீது நினைத்து கொண்டு இருக்கலாம், என்னை எங்க வீட்டில் தள்ளி விட்டுட்டாங்க, என்னுடைய எதிர்காலம் ஆடு மேய்க்கிறது தான், இந்த ஆடு எல்லாம் ஒரு நாள் வந்து பிரிக்கப்படும், எனக்கு ஒரு பகுதி வரும், இந்த ஆடு மேய்த்து கொண்டே என் வாழ்க்கையை கடந்து போக வேண்டியதுதான் அப்படின்னு. ஆனால் ஒருபோதும் வந்து தாவீது நினைச்சிருக்கவே மாட்டார், நான் ஒரு நாள் அரசனா வருவேன். நினைச்சு பார்க்கவே முடியாது. இங்க இருக்கிற நாம கூட நினைச்சு பார்க்க முடியாது, இன்னைக்கு நான் இங்க நின்று என் தேவனை ஆராதிக்கப்பேனா, ஒருவரும் நினைச்சு பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் எண்ணி முடியாத அதிசயங்கள் மாத்திரமல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவர் வழிகள் அல்ல. எப்படி பூமியை பார்க்கிலும் ஆகாயம் பெரிதாயிருக்கிறதோ அப்படியாக நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் மகா பெரியவைகளாயிருக்கிறது. அவைகள் மேன்மையானதாக தேவன் அவர் நினைத்து வைத்திருக்கிறார், நமக்கென்று அவர் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல, நம்முடைய ஆசையின்படி அல்ல. நாம் ஜெபிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லுவோமானால் மெய்யாகவே அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை என்னை
நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்த தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நவம்பர் மாதம் இந்த 2வது நாளிலே ஓய்வு நாளிலே, முதலாவது ஓய்வு நாளிலே குடும்பமாக ஆண்டவருடைய சமயத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கடந்த 10 மாதம் கர்த்தர் நம்மோடு நம்மை வழிநடத்தி இருக்கிறார். 10 ஆண்டுகள் நம்மை நடத்தினார். 11 ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். 11ஆம் மாதத்திலே 2ஆம் நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாள் மட்டுமாக ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாமல் காத்தார். இந்த மாத்தினுடைய வாக்கு தத்தமே அதுதான், நான் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆண்டவர் நம்மை கைவிடாமல் விட்டு விலகாமல் இந்த 10 மாதம் நம்மை நடத்தி 11ஆம் மாதம் இந்த 2 நாள் கூட இருந்து நடத்தியிருக்கிறார். இன்னும் 1 மாதத்தில் இந்த வருஷத்தையே நம்ம முடிக்க போகிறோம். எப்படி தொடங்கணும், எப்படி முடித்தோமோ எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்குது. அவர் மட்டும் நம்மோடு இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நாள் மட்டுமாய் நடத்தின கர்த்தரை உள்ளத்தில் ஆடு திறந்து கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது இந்த வாக்கு தத்துவத்தை நான் சொல்லி அதன் பிறகு நான் செய்திக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யாரெல்லாம் கைவிடாமல் காத்தான்னு ஒரு 3 குறிப்பை நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். முதலாவது ஆகாரை குறித்து தியானித்தோம். ஆகாரை ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரும் அப்போதும் வைத்து அனுப்பிச்சி விட்டார். ஆனாலும் ஆண்டவர் ஆகாரை கைவிடவே இல்லை. பேசாப்ப வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்த போது அந்த பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு பக்கத்திலே ஒரு துறவை காண்பித்து அந்த தண்ணீரை குடிக்க கொடுக்க ஆண்டவர் வாசலை திறந்தார். ஆண்டவர் அவருடைய செயல் அப்படி தான் இருக்கும். நம்ம பக்கத்திலே இருக்கோம், ஆனால் நம்ம கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி தான் நம்ம இடத்தோம், அப்படி தான் நம்ம பக்கத்துலேயே எங்கேயோ வச்சுருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்ற நாளிலே அது நம் கண்கள் திறக்கப்பட்டு அதை நமக்கு சொந்தமாக்கி தருவார்.
அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த 10 ஆண்டுகள் 10 மாதம் நம்மை கைவிடாமல் காத்த கர்த்தர். ஆகாரின் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளையை வில் வித்தையிலே வல்லவனானான் என்று பார்க்கிறோம். உலக பிரகாரமான தகப்பன் கைவிட்டாலும் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுதில்லை என்று சொன்ன கர்த்தர் அந்த ஆகாரியும் பிள்ளையும் கைவிடாமல் கர்த்தர் காத்து உயர்த்தினார். ரெண்டாவதாக நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். கட்டும்போது என்னென்னா கேலி பண்ணாங்க, தொபியா, சன்பலாத், ஷீம். ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல நெகேமியாவோடு கூட இருந்து கர்த்தர் அந்த அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளே கட்டி முடிக்க கிருபை செய்தார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. முடித்து தான் நமக்கு மற்ற காரியங்களை அவர் செய்வார். ஒரு நாள் அவர் பாதியிலே நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் அந்த அலங்கத்தை ஜெயத்தோடு கட்டி முடிக்க நெகேமியாவு கூட இருந்து அவரை கைவிடாமல் கர்த்தர் அது மகனை அந்த இடத்துல அந்த தாசனை உயர்த்தினார். மூன்றாவதாக லூக்கா 23 42 43 ஆண்டவர் சிலுவையில் அறியும் போது 2 கல்லர்களை அவங்க பக்கத்தில் அறிந்தாங்க. வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம். அதில் ஒருத்தர் தான் கேட்டார், ஆண்டவரே உடைய ஆட்சியத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னார். உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? பதில் கொடுக்கலையா? பதில் கொடுத்தார், கைவிடலை. அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். அந்த சிலுவை மரணத்தில் அவர் பாடுகளை படும்பொழுது கூட அந்த கல்லன் வந்து கேட்கும்போது இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவனை பலப்படுத்தினார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த 10 மாதம் நடத்தின கர்த்தர் இந்த 11ஆம் மாதத்திலும் நம்மை கைவிடாமல் காத்து இன்னும் வருகிற ஒரு மாதத்தில் இந்த வருஷத்தையே நான் முடிக்க போகிறேன். எப்படியோ ஓடிடுச்சு, இன்னும் என்னென்னா வரப்போதோன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நம்மை கைவிடாமல் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்தும். அவர் தான் நம்மை நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்துறோம், என் வீடும் ஏமாத்துறோம். அப்படி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம், ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் மட்டும் எங்களோட இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் நம்மோடு இருக்கும்போது எல்லா காரியத்தையும் நம்மோடு இந்த நம்மை வழி நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோம். கர்த்தரை மட்டுமாக நம்ம சபை எல்லா காரியத்திலும் எத்தனையோ காரியங்களே நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். 1000 நாவுகள் அல்ல, கோடி கோடி நாவுகள் இருந்தாலும் போதாது அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்க துதிக்க. சங்கீதம் 85:12 நான் வாசிக்கிறேன். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த மாதம் நமக்கு என்ன செய்ய போகிறாரா? நன்மையை செய்ய போகிறார். இத்தனை ஆண்டுகள் செய்த நன்மையை காட்டிலும் இனி வரும் நாட்களிலே நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் செய்வார். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். மனுஷன் வந்து எப்படி கொடுப்பான்? கிள்ளி கொடுப்பான். ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? அள்ளி கொடுப்பார். 100% கொடுப்பார். 50 இல்லை, 60 இல்லை, 100 கொடுப்பார். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ நமக்கு இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் வேணுமோ 100% கேளுங்க, கொஞ்சமாக கேட்காதுங்க. 100% ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிற. நம்ம தான் வந்து குறைவாகவே கேட்டுட்டு இருக்கோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிடும். அதனால் நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிப்பாராம்? நிறைவாக ஆசீர்வதித்து கர்த்தர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கார். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் என்று தாவீது சொல்கிறார். அதற்கு என்னன்னா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். வர்ஷிப் நேரத்தில் கை தட்டுங்க, கை தூக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்ததை நினைத்தா கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில், எப்போவுமே அவருடைய சோத்து இருக்க சத்தம் நம்ம வாயில் இருந்துகிட்டே இருக்கணும். சமையலில் வேலை செய்யும் போதும் சரி, வண்டியில் போகும்போதும் சரி, வீட்டில் உட்காரும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி,
சோத்திரம்னு சொல்லிட்டே இருந்தால் பிசாசு ஓடிடுவான் ஆத்திரமா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சோத்திரம் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒடிந்துடும். வெறும் முழங்கால் போட்டு ஜெபிச்சா மட்டும் இல்லை, எந்த நேரமும் நம்ம சோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா பிசாசு பயப்படுற ஒரே ஒரு காரியம் ஆண்டோடைய ரத்தத்துக்கும் நம்முடைய சோத்திரத்துக்கும் தான். எவ்வளோ பெரிய மலை போன்ற துன்பங்கள் வந்தாலும் அதை பனி போல மாற்றுகிறவர் ஆண்டவர் தான். அது சோத்திரத்தினால தான் நம்ம ஜெயிக்க முடியும். சோத்திரத்தினால கிருபை பெருகுன்னு போட்டிருக்கு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சோத்திரம் சொல்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாக நான் அவரை பாடுவேன், கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம ஜீவனுள்ள மட்டும் துதிக்க தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். நான் ஜீவனுள்ள மட்டும் என் தேவனை நான் துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணேன். அதுக்கு உதாரணம் ஒரே ஒரு அருமையான ஒரு வயதான தாயை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். உங்களுக்கு யாருன்னு நீங்கள் ஓரளவுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. 84 வயதுள்ள அண்ணா. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்களா? இரவும் பகலும் அந்த ஆலயத்திலே உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்களாம். 7 வருது தான் புருஷனோட வாழ்ந்த ஒரு தாய் 84 வயசு. இங்கே யார் 84 வயசு இருப்பீங்களா தெரியல. 84 வயதில் அவங்க இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு பிரியாமல் ஜெபிச்சு எப்படி ஜெபம் பண்ணியிருந்தாங்களா? உபவாசித்து தேவனை துக்கந்து புகழ்ந்து ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு தாயாய் அவங்க இருந்தாங்க. எதுனா அவங்க தான் ஆண்டவரை பார்த்தாங்க. அந்த ஆலயத்தில் வரும்போது ஆண்டவரை பார்த்த தாய் அந்த அம்மா. 84 வயது வரைக்கும் ஆண்டவர் அவங்களை ஜீவனோட வச்சிருந்தாருன்னா எந்த அளவுக்கு அவங்க துதிச்சுட்டு இருப்பாங்க, சோத்திட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. அந்த வசனத்தை வாசிப்பா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அவரை குறித்து பேசினாள். யாரு? 84 வயதுள்ள தாய். நேற்று கூட அவுட்ரீச்சில் போய் ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. எவ்வளோ பேர் கொடுத்தாங்க? 15, 18, 20க்குள்ளே தான். இன்னும் கொடுக்கலாம். நமக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்துருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை போய் சொல்வதற்கு நம்ம தயக்கம் படவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்காக நம்ம ஜீவனோடு இருப்பதே அவருடைய கிருபை தான். அதனால் இந்த நாளில் அண்ணாளை பார்க்கும் பொழுது 84 வயதுள்ள அந்த அண்ணாள் இரவும் பகலும் தேவாலயம் விட்டு நீங்காமல் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள்னு போட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பலன் இருந்துதான். உபாகமம் 33, 24, 25 வாசிக்க கேட்போம். உபாகமம் 33, 24, 25. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலனும் இருக்கும் என்றான். லூக்கா 2:36 வாசிப்பா. 2:36. லூக்கா 2:36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். அந்த அம்மா யார்? எந்த கோத்திரம்னா ஆசேர் கோத்திரத்தாருடைய மானுவேலின் குமாரத்தி ஆகிய அன்னாள். ஆசேர் கோத்திரத்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். ஆசேரை குறித்து சொல்கிறது, அவங்க பாக்கியமுடையவன் தன் சகோதரருக்கு பிரியமாக இருந்து தன் காலை எண்ணெயிலே துவைப்பான்னு போட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த தாய்க்கு இருந்ததுன்னா, இரும்பும் வெண்கலமும் கொத்த ஒரு பலன் இருந்துதான். இரும்பு வெண்கலமும் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். இரும்பு வெண்கலம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அம்மாவுடைய பலன் எப்படி இருந்ததா? நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பலன் இருந்துச்சு. அவங்களுக்கு சுகர் இருந்ததா, பிபி இருந்தா ஒன்றுமே தெரியாது.
ஆனாலும் அந்த அம்மா வந்து அந்த 84 வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் ஆலயத்திலே விழுந்து கிடந்தாங்க. நம்ம ஆலயத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ விழுந்து கிடக்கிறோமோ அவ்வளோ நமக்கு பலன். செயின் பேருக்கு வாங்க, பாயிண்ட்டு வந்துட்டிங்களா? செயின் பேருக்கு வாங்க, பேர் கொடுங்க, ஜெபிங்கன்னா எத்தனை பேர் வரோம்? அங்கே ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய பலனை காட்டினா வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து மங்களபுரத்தில் வந்து உட்காந்து பாருங்கள். நான் வாரத்தில் 2 நாள் போகிறேன். உண்மையே நான் சொல்கிறேன், அங்கே ஆண்டோடைய சமூகத்தை நான் நன்றாக நம்ம உணரலாம். நல்லா ஜெபிக்கிற ஒரு இடம், 24 மணி நேரம் அங்கே ஜெபம் நடந்த இடம். இப்போதும் ஜெபம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை சோத்தரித்து ஆண்டவரை பற்றி சொன்னால்னு போட்டிருக்கு. அந்த 84 வயதுலேயே அவளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு அந்த பாரம் இருந்தது அந்த தாய்க்கு. அதனால தான் அவளுக்கு ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் என்ன சொன்னார், 84 வயது வரைக்கும் அந்த அம்மா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அங்கே நாட்களுக்கு தக்கதான பலன் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அது மட்டும் அல்ல, ஆண்டவரை பற்றி சொன்னது மட்டும் அல்ல, ஆண்டவரை அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையா? அந்த ஆலயத்தில் ஆண்டவரை அவங்க பார்த்தாங்க. அந்த கிருபை அந்த தாய்க்கு கிடச்சிது. அது ஒரு பெரிய நன்மையாக இல்லையா? கண்டிப்பாக. அது காரணம் என்னென்னா, அவங்க எப்பொழுதுமே கர்த்தரை சோத்தரித்து பாடிக்கொண்டு இருந்த ஒரு தாய். சில வயதான தாய்மார்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எப்போவுமே பாட்டுக்கொண்டே இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏன் தான் ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு, என்னை எடுத்துட்டா நல்லா இருக்கும். தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் நமக்கு எப்போ ஆயுசு நாட்கள் எவ்வளோ கூட்டி கொடுக்குறாரோ அவ்வளோ பலனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம யாருக்கும் பாரமாக ஆண்டவர் நம்மளை வைக்கவே மாட்டார். நம்முடைய நாட்களுக்கு தக்கதாக ஆண்டவர் பலனை நமக்கு கொடுப்பார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எங்கள் சாம்சுந்தர் ஐயா அடிக்கடியாக சொல்லுவார், உங்கள் வயது என்னன்னு கேட்கும்போது நீங்கள் எப்படி சொல்லணுமா, 40 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லக்கூடாதான், 40 இயர்ஸ் யங்குன்னு சொல்லுங்கன்னுவார். 60 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லாதீங்க, 60 இயர்ஸ் யங்குன்னு சொல்லுங்கன்னுவார். 80 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லாதீங்க, 80 இயர்ஸ் யங்குன்னு சொல்லுங்கன்னுவார். அப்போல்லாம் நம்ம யார்? யங்கு. வயசாயிடுச்சுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. உங்கள் வயசையே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஆண்டவர் நமக்கு நாட்களுக்கு தக்கதான பலனை நாங்கள் கொடுப்பார். சிலர்லாம் வயசை கேட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லத்துக்கு தயங்குவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு நாட்களுக்கு தக்கதான பலனை கொடுத்து இனி வரும் இந்த வருஷத்துக்கு முடியறதுக்குள்ளாக உங்களுக்கு இரட்டிப்பான பலனை தந்து உங்களை இன்னும் பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 3ஆம் வானம் மட்டும் சென்ற அப்போஸ்தலனாகிய பவுலினால சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அதனால் எப்போவுமே நமக்கு முள் இருந்துன்னு தான் இருக்கும். சரீர பிரகாரமான முள், மற்ற எல்லா முள்ளும் இருக்கும். நம்ம சுற்றினா இருக்கும், முட்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன் ரோஜா மலரை சுற்றி முட்கள் இருந்ததுன்னா அதை பறிக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் அப்படி பறிச்சிருக்கிறார். அதனால் நமக்கும் முட்கள் இருக்கும் தான் செய்யும். ஆனால் சத்துரு நம்மை தொடாதபடி அந்த முட்கள் நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு, வேறு யாரும் கிடையாது. அதனால் நாட்களுக்கு தக்கதான பலனை அன்னாளுக்கு கொடுத்து இரவும் பகலும் அவளை துதிக்க சோதரிக்க அந்த தாய்க்கு கிருபை தந்தது மட்டும் அல்ல, ஆண்டவரை பற்றி சொல்ல செய்த கிருபை மட்டும் அல்ல, ஆண்டவரை பார்த்த ஒரு அருமையான தாய். அந்த வயதான சிமியோனும் அப்படி தான், ஆண்டவர் கையில் ரட்சணத்தை உன் கண்கள் கண்டதுன்னார். அவரும் வயதான தகப்பன் தான். அதனால் வயசாயிடுச்சுன்னு தயவுசெய்து யாரையும் இன்னும் சொல்லாதீங்க, அமைதியாக இருக்குங்க. நமக்கு வயசு ஆகலை, நம்மலாம் யங்கு. எனக்கு என்ன வயசு ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நான் சாட்சி சொன்னேன். ஏன்னா இது ஆன்லைனில் போது நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் நம்மோடு இருந்து கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நம்மளாம் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டோம்னா ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். ஏன்னா இந்த நாள் மட்டுமா நம்மளை அவர் ஏந்தி சுமந்து தப்பிட்டு பாதுகாத்து சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தி இம்மட்டுமா நடக்க வச்சுருக்கிறாருல்ல. எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் 10, 15 வயசு 20 வயது வாலிப பிள்ளைங்கள்லாம் நடக்க முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்மளை நடக்க வைக்கிறாரு, நம்மளை நல்லா சுவாசிக்க வைக்கிறாரு, நம்மளை நல்லா சாப்பிட வைக்கிறாரு, நம்மளை நல்லா ஓட வைக்கிறாரு, ஊழியத்துக்கும் எல்லா வேலைகளையும் செய்ய பலனை கொடுத்துருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறார், அதை சொல்லுங்கள் எப்போவுமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐயாவோட எல்லா இடத்துலையும் நான் போகும்போது இந்த சகோதரிகள் சொல்லுவாங்க, அம்மா எப்படி தாம்மா நீங்கள் இப்படி காலையிலையும் சாயந்தரத்தையும் அவரோட ஓடி வந்துன்னு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் எனக்கு பலனை கொடுத்தாரு. அவர் போன பிறகு மட்டும் ஆண்டவர் தான் பலனை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறாரு. ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை கைவிடவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். அதனால் ஆண்டவர் அப்படியாய் நம்மை நடத்துவார். அதற்கு ஆண்டவருடைய கிருபை அதிகமாக வேணும். அவரை எப்போதும் துதிக்க சோதரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒவ்வொரு நாளும் சோத்தரித்து கொண்டே இருங்க. ஆலயத்தில் வந்தால் தானே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி. எங்கள் சாம்சுந்தரை அடிக்கடியாக சொல்வார், சகோதரிகளுக்கு சொல்வார், வீட்டில் நீங்கள் சமையல் செய்யும்போது கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கூட சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். என்ன பண்ணோமா, கத்திரிக்காய் சொல்லும்போது வீடு பெருக்கும் போதும் சோத்திரம் பண்ணுங்க, சாமான் கழுவும்போது துணி வாஷ் பண்ணும்போது சோத்திரம் பண்ணிக்கிட்டே பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் பலவீனமாக தான் போய் அந்த வேலையை ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். வெறும் சோத்திரத்தை மட்டும் சொன்னால் போதும், சோத்திரத்தினால கிருபை பெருகும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று தாவீது சொன்னது போல, அவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தை, சொந்த மாமனாரை துரத்தின்னு வந்தார். ஆனாலும் அவர் நிற்கிறதுக்கு பலன் கொடுத்தது யாருன்னா கர்த்தர் தான். எந்த நேரமும் அவர் கர்த்தரை சோத்திரித்து கொண்டே இருந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம நடத்தி இருக்கிறாரு. இந்த 10 மாதம் நடத்திட்டாரு. இந்த 11ஆம் மாதமும் இந்த நாள் மட்டுமா நம்மளை குடும்பமாக கொண்டு வந்தார். அதுவே பெரிய கிருபை தான். எத்தனையோ பேருக்கு இது இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் குடும்பத்துக்கும் நமக்கும் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யல நம்ம சொல்லவே முடியாது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன், கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாக, உங்கள் நாட்களுக்கு தக்கதாக உங்கள் பலன் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு நாளும் வயசாயிடுச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. கர்த்தர் நமக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். அன்னாளின் தேவன் நம்முடைய தேவனாய் இருந்து இனி வரும் நாட்களிலும் நம்மை நடத்துவார். வயதான காலத்தில் நான் ஒன்றுமே செய்ய முடியலையேன்னு சொல்லி நினைக்காதீங்க. வீட்டில் உட்காந்து நீங்கள் எங்களுக்காக, உங்கள் சபைக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். எஸ்லேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. நம்ம உட்காந்து நம்ம பிள்ளைகளுக்காக நமக்காக ஒவ்வொரு எத்தனையோ ஊழியக்காரர்கள், இப்போ கூட நைஜீரியாவில் நீங்கள் நடந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஜெபிக்க தான் உங்களை ஆண்டவர் வச்சுருக்கிறார். அதனால் ஏன் ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறான்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. முந்தினா வயசானது தான் சொல்லியிருந்தாங்க, இப்போ வாலிபர்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? ஐயோ, இந்த மனுஷனோட வாழதை விட சாவுறதே மேலுன்றாங்க. இந்த மனுஷியோட வாழதை விட நான் சாவதே மேலுன்றாங்க. சிரிக்கிறீங்க, ஆனால் அப்படி சொல்லவே கூடாது. ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மனைவிக்காக சோத்துறோம், நீர் கொடுத்த இந்த கணவருக்காக சோத்துறோம், நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக சோத்துறோம், நீர் கொடுத்த குடும்பத்துக்காக சோத்துறோம், நீர் கொடுத்த ஊழியங்களுக்காக சோத்துறோம், நீர் செய்த நன்மைகளுக்காக சோத்துறோம். ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு நேர்மாறாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, சோத்திரத்தோடு ஜெபிக்கும் போது, எப்பேற்பட்ட பிள்ளையை ஆண்டவர் மாற்றி கொண்டு வருவார், எப்பேற்பட்ட கணவனையும் மாற்றி கொண்டு வருவார், எப்பேற்பட்ட மனைவியாக இருந்தாலும் மாற்றி ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டுட மாட்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்து கொண்டு சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தரை தான் முதல்ல தெரிந்து கொள்வார், அப்புறம் அந்த குடும்பத்தையே ஆண்டவர் கொண்டு வருவார். அதெல்லாம் அவருடைய கருத்தில் இருக்குது. ஒரு நாள் ஆண்டவர் நம்முடைய சுயமோ நம்முடைய நீதியோ ஒன்றுமே இல்லை, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செய்யும் பொழுது எல்லாவற்றையும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் அழகாய் செய்து முடிப்பார். அதனால் ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று 84 வயதுள்ள அன்னாள் எப்படியாக இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபித்தாலும், அப்படிப்பட்ட அந்த ஜெப ஆவி, அந்த கிருபை, அந்த துதிக்கிற சத்தத்தை நம் குடும்பத்தில், நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. சண்டை சத்தம் வேண்டாம், கூக்குரல் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம்,
குறை கூறுகிற ஆவி நம்ம குடும்பத்தில் இருக்கவே கூடாது. கணவன் மேலே மனைவி குறை, மனைவி மேலே கணவன் குறை, பிள்ளைகள் மேலே பெற்றோர் குறை. அந்த குறையை முதல்ல சொல்வதை நிறுத்திட்டு நம்ம சோதரிக்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். கர்த்தர் அப்படியான கிருபையை நமக்கு தருவாராக. 2வது குறிப்புக்குள்ளே நம்ம கலந்து செல்வோம். ரோமர் 8:28 வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். எது நடந்தாலும் நன்மைக்கு. தீமையை போல காணப்படலாம், ஆனாலும் அதில் பின்னாடி ஒரு நன்மை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இப்போ நமக்கு அது தீமையாக தான் காணப்படும், ஆனால் பின்னால் அந்த நன்மையை நம்ம கண்கள் காண உதவி செய்யும். அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்களே காணும்படியாக ஆண்டவர் செய்வார். எப்போ பார்த்தாலும் தீமைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் எங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்வார்னு சொல்லுங்கள். சகலம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான். யாரிடத்துல? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கணும். அதற்கு ஒரு முறையான உதாரணம் யாருன்னா தாவீதை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கப்பா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகுவதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். தாவீது என்ன பாவம் பண்ணார்? ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார்கள் எல்லாத்தையும் யார் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க சொல்லுங்க? யார் சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க? தாவீதுக்கு விரோதமாக இருந்தவங்க தான். எல்லாவற்றையும் திரைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏதோ ஆண்டவர் நமக்கு இதன் பிறகு நன்மை செய்ய போகிறாருன்னு நினைச்சாரோ அப்படிதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வச்சு பார்ப்போம். எல்லாமே பிடித்திருக்குன்னு போய்விட்டார்கள். அவர் தனியாக நிற்கிறார். அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ராஜா, மனைவிமார், பிள்ளைகள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அப்போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வெறும் நெருக்கப்பட்டான் போடலை, மிகவும் நெருக்கப்பட்டான். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்பட்டு அழைக்கப்பட்டவருக்கு சகலம் நன்மைக்கு, அவரிடத்துல அன்பு கொள்ளுக்கு நன்மை தான் நடக்கும். இந்த இடத்துல அது தீமையான்னு தோன்றி இருக்குது. ஆனாலும் தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு போட்டிருக்கு. தன்னால் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாராம். பலனே இல்லாமல் போக மட்டும் அழுதாருன்னா எப்படி அழுதுருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் யார்கிட்டையும் சண்டைக்கு போகல. என்ன பண்ணார்? நேராக யார்கிட்ட போனார்? ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே இந்த நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. 8ஆம் வசனத்தை வாசிப்பா. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். 10, 11, 12 தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு
அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழக்குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். 15 வாசிப்பா. தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதுமில்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதுமில்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டி கொண்டு போவேன் என்றான். தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிச்ச போது கரெக்டாக அவரை டைரக்ட் பண்ணுறாரா இல்லையா? ஆண்டவர் சரியான ஆளை கொண்டு போய் காட்டுறார். அந்த மகன் பயந்துன்னு தான் சொல்கிறார், நீங்கள் அவன் என்னை காட்டி கொடுக்காம இருந்தால் அந்த நீங்கள் சிறைப்படுத்தி போனவங்க எங்கே இருக்காங்க, உங்களுடைய மனைமார் எங்கே இருக்கான்னு நான் கரெக்டாக காட்டிடுவேன், ஆனால் என்னை மட்டும் காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஆண்டவர் அவளை அழகாக கைட் பண்ணுறார். அப்படி தான் நம்மளையும் கைட் பண்ணுவார். சில நேரத்தில் குழம்பி போய் பதறி போய் அப்படியே சோர்ந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது நீங்கள் எந்த மனுஷனிடத்திலும் போய் முறையிடாமல் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து அந்த காரியத்தை வைத்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் அழகாக உங்களை டைரக்ட் பண்ணுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை செய்ய. மனுஷ ஆலோசனையை போய் தயவு செய்து கேட்காதீங்க, இங்கே அங்கே ஓடாதீங்க, ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து கேளுங்க. இந்த இடத்துல அப்படி தான் தாவீது கேட்டார். உடனே கரெக்டாக அவர் டைரக்ட் பண்ணுறாரா இல்லையா? அந்த வாலிபன் இடத்துல அனுப்புகிறாரு, அவர் அந்த இடத்த பற்றி சொல்கிறாரு, கரெக்டாக போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அவரோட வந்தவங்க எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் நின்றுட்டாங்க பாருங்கள், அதுவும் இருக்குது. உங்களோடையே வந்துன்னு இருப்பாங்க, ஒரு கஷ்டம் வந்தோடனே உங்களை விட்டுடுவாங்க. அதுதான் மனுஷன். இந்த இடத்துல 400 பேராக வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க? அவ்வளோதான். 600 பேர் வந்து 400 பேர் விடாய்த்து போனாங்க, 200 பேர் தான் கூட போனாங்க. அப்படி தான். ஆனால் உங்களோட கடைசி வரைக்கும் இருக்கிறவர் யார்? ஆண்டவர் மட்டும்தான். இந்த இடத்துல அவர் அப்படி தான் போனார். 200 பேரோடு போனார், எல்லாத்தையும் திருப்பி கொண்டாரா திருப்பி கொள்ளலையா? ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நம்ம செய்யும்போது, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு அழகாக கைட் பண்ணுவார். எதையும் அவசரப்பட்டு இங்கே அங்கே ஓடி எதையும் செய்திடாதீங்க. ஆண்டோட சமூகத்தில் வைத்து ஜெபித்து செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல தாவீது அப்படி தான் பண்ணார். நேராக போனார், அந்த மகனிடத்துல கேட்டார், எந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னு சொன்னார். நேராக போய் அதெல்லாம் திருப்பி கொண்டாரு, திருப்பி கொள்ளலையா? 18, 19, 20 வாசிப்பா. அமலேக்கியரை பிடித்து கொண்டு போன அவர்கள் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமென். இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கு பாருங்க, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டானா. சின்னதில்லை பெருசு இல்லை, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். ஏதோ கொஞ்சம் வச்சுட்டு கொண்டு எடுத்துகிட்டு போல, எதெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்களோ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். எப்படி திருப்பி கொண்டார்? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். தாவீதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனையின்படி அவன் நடந்தான். எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டான். சிறிதாயினோ பெரிதாயினோ ஒன்று கூட விடாமல் கர்த்தர் அவனை மீண்டுமா திருப்பி எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார். பெற்றுக்கொண்ட பிறகு அப்படியே ஓட்டாராமா? இல்லை. 23, 24, 26 வாசிப்பா. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கலண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவதாக என்றான். 26 வாசிப்பா. தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் 30 சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். 31 வாசிங்க.
எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் 31. எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். பெற்றுட்டு பேசாமல் போயிட்டாரா? இல்லை, எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தாரு? சரி பங்காய் பிரித்து கொடுத்தார். நமக்கு 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 நமக்குன்னு இல்லாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்கணுன்ற எண்ணம் வேணும். நான், என் பிள்ளைகள், என் குடும்பம் மட்டும் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்ன மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைங்க. இந்த இடத்துல தாவீது அப்படி தான் பண்ணார். எல்லாவற்றையும் சரி பங்காக அவங்களுக்கு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. அது அப்படி அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். அதுதான் போட்டிருக்கார், சரி பங்காக. 24 அப்படி தான் கடைசியில் போட்டிருக்கு பாருங்க. இந்த காரியத்தில் சொற்க நான் சம்மதிப்பேன். யுத்தத்திற்கு போனவர்களுடைய பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீடு கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக. சரி பங்காக. அதை தான் நான் ரொம்ப முக்கியப்படுத்துகிறேன். அதனால தான் தாவீது ஆண்டவர் அப்படியே அற்புதமாக உயர்த்தியே கொண்டு வந்தேன். தாவீதுக்கு நல்ல ஒரு உள்ளம் இருந்தது. தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் இல்லாமல் தன்னோட வந்தவர்கள் இவ்வளவாக அவங்க எல்லாவற்றையும் அவங்க பணையம் வைத்து தான் அவரோட வராங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன உயிர் வருமோ என்ன எதிர்ப்பு வருமோன்னு கூட அவங்க நினைக்கல. அந்த ராஜாவை அவங்க அவ்வளவாக நேசித்தாங்க. அவர் படுகிற கஷ்டத்தில் அவரோட கூட நின்றாங்க. நம்ம கஷ்டப்படும் போது நம்மோடு நிற்கிறவங்க கொஞ்சம் பேராக தான் இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது இப்போ வர்ஷிப்பில் கூட அருமையான பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, நம்ம கஷ்டப்படும் போது நம்மோட வரவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் யார் நம்மோடு நிற்கிறாங்களோ அவங்க தான் நிற்பாங்க. கடைசி வரைக்கும் யார் நம்மோட நிற்கிறாங்களோ அவங்க தான் நம்மோட நிற்பாங்க. ஆண்டவர் எங்கள் ஐயா அடிக்கடியாக சொல்வார், முதுகெலும்பு இருக்கணும்னு சொல்வார். முதுகெலும்பு இருந்தால் தான் நிற்பாங்களாம், இல்லைன்னா அப்படி இப்படி அசைஞ்சு போயிடுவாங்களாம். அதனால் எப்போவுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு நேர் எதிராக வந்தாலும் எதற்கும் நம்ம பயப்படவே கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் அதற்கான வழிவாசல்களை நமக்கு திறந்து கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால் கொஞ்சம் கூட யாருக்கும் பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற உன்னில் இருக்கிற நான் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த இடத்துல தாவீதுக்கு ஆண்டவர் அப்படி தான். அவர் அழுது கொண்டு பலனில்லாமல் போக மட்டும் அழுத நேரத்திலும் தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் தாவீதோடு இருந்து அவன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தது மட்டும் அல்ல, மற்றவர்களுக்கு அதை கொடுத்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் தாவீதை உயர்த்தினான். அதனால் தாவீது ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தாலும் சகலமும் அவருக்கு நன்மைக்காக தான் நடந்தது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருக்காருன்னு கூட சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். சில சூழ்நிலைகளை நமக்கு வந்தாலும் யோபு அப்படி தானே பார்த்தாரு. யோபு கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றாரா இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளை எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நேர்மையான சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டது போல ஆண்டவர் நமக்கு பலனில்லாமல் போக மட்டும் நான் அழுதுட்டு, ஆண்டவரே எனக்கு கண்ணீரே வரலன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கண்ணீரெல்லாம் துருத்தியில் கணக்கில் வச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை தருகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். தாவீதின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவருக்கு கேட்ட ஒரு ஆலோசனைக்கு ஒரு மகனை அந்த இடத்துல அனுப்பி எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடித்து கொண்டு வந்தது மட்டும் அல்ல, அவங்க எல்லாருக்கும் வேண்டிய சரி பங்கை கொடுத்து மற்றவர்களுக்கும் தாவீதை ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் இழந்தவருக்கு ஆண்டவர் மீண்டுமாய் கொடுத்து அவர்களுக்கே தாவீது ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்த கர்த்தர் நம்மையும் அப்படி தான் வைப்பார். இன்னும் ஒரு மாதம் இருக்குது, இந்த வருஷத்தை நான் முடிக்க போகிறேன், இந்த 10 மாதத்தில் எவ்வளோ காரியத்தில் எனக்கு இன்னும் வர வேண்டியது இருக்குது, அதனால் தடைப்பட்டு கொண்டே இருக்குதுன்னு என்று சொல்கிறீங்களா? நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீதம் போகாது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதே இல்லை. ஒரு நாள் தாமதம் என்பது கிடைக்கலன்ற அர்த்தம் அல்ல. தாமதித்தால் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாருன்னு நினைக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சில நேரத்தில் டிலே ஆகுதோ அது தாமதம் என்று நினைத்து ஆண்டவர் என்னை விட்டுட்டாருன்னு சொல்லாதீங்க. தாமதிப்பதற்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பின்னாடி வச்சிருக்காருன்னு நினைங்க. இந்த தீமை வந்தது எனக்கு நன்மையாக மாற்றினாருன்னு நினைவுங்க. யோசேப்பு அப்படி தான் சொன்னார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணிறார். அதனால் சில நேரத்தில் தீமையான காரியங்கள் நமக்கு நேராக வரும் பொழுது கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். எந்த மனிதனாலும் முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு. இந்த வார்த்தையை தான் ஐயா இறந்தப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று ஆண்டவர் அப்படியாக சில நேரத்தில் நமக்கு எந்த விதமான ஆண்டவரே நான் உண்மை தானே நம்பி ஓடி வந்தேன், நீங்கள் தானே என்னை இப்படி கொண்டு வந்து இவ்வளோ வரைக்கும் நடத்துனீங்களே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த பாடு நம்ம கேட்கவே கூடாது. ஏன் என்று கேட்பதற்கு நமக்கு உரிமையே இல்லை. அவர் குயவன், நாம் களிமண். அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக தான் தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடைப்படுத்தி கொண்டு அந்த பாதையில் பொறுமையாக ஓடி அதை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. 3ஆம் குறிப்புக்குள்ள நம்ம கடந்து சொல்லுவோம். யாக்கோபு 1:17 வாசிங்கப்பா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எங்கேருந்து நன்மை வருதான்? பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிட்டிலிருந்து ஒரு ஈவு வருது. உங்களுக்கு யார் ஈவு? முதலாவது கர்த்தர் ஈவு, ரெண்டாவது யாரு? மனைவி. ஐயோ, திருப்பி திருப்பி இந்த மனைவி மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்களா? அம்மாவுக்கு இன்னைக்கு என்னாச்சுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா குடும்பத்திலையும் மனைவி தான் முதல்ல. எங்களை தான் வந்து எலும்புலேருந்து உருவாக்கினா, நாங்கள் தான் ஸ்ட்ராங்கு, நாங்கள் தான் ஸ்ட்ராங்கு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லணும்னு சொல்லிட்டாரு, மனைவி பலவீனமான பாண்டன்னு. இதை சொல்லி சொல்லியே புருஷன்மார்களே இந்த மனைவிமாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்படி சொல்லவே இருக்கவே கூடாது. புருஷன்மார்களை பலவீனம் சொல்லாதீங்க. நீங்கள் யார்? ஸ்ட்ராங்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய வேணும். அப்போ மனைவி வந்து உங்களுக்கு யார்? ஈவு, கிஃப்ட்டு. உங்கள் பிள்ளைகள் யார்? உங்களுக்கு கிஃப்ட்டு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பரத்திலிருந்து நமக்கு முதலாவது ஆண்டவர் அநேக ஈவுகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கிறார். உங்கள் வீட்டிலே இருக்குது அந்த கிஃப்ட்டு. அந்த கிஃப்டை பத்திரமா வச்சுக்குங்க. அப்போ தான் ஆண்டவர் வரும்போது அது ஆண்டவர் கர்த்தர் நம்ம கொடுக்க முடியும். ஒரு வீட்டுக்கு தலைவன் யார்? புருஷன்தான். அதன் பிறகு தான் மனைவி, பிள்ளைகள் எல்லாம். அதனால் உங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்டை எப்படியா வச்சுக்கணும், நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அதுவே அங்கே படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அப்படி நினைக்கவே கூடாது. முள்ளாக நினைக்காதீங்க. அவங்கள ஒரு ஆசீர்வாதமாக நினைங்க. அவங்க தான் குடும்பத்தை கட்டுறவங்க. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள். குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நான் இந்த குறிப்பை எடுக்கும்போது ஆண்டவரே இதை எப்படி நான் சொல்கிறேன், பெண்கள் கூட்டத்தில் பேசுகிற குறிப்பாச்சுன்னு நினச்சேன். அது என்னவோ தெரில, இதை தான் பாரப்படுத்தினார். இதை தான் பாரப்படுத்தினார். சில மனைவிமார்கள் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அவங்க மனைவிமார்களை எப்படி கொடுத்துருக்கிறாரு? கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். அந்த கிஃப்ட்டை தயவுசெய்து இழந்துடாதீங்க. உங்கள் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து குடும்பத்தை நடத்தணும்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? குட்டி பரலோகமாக இருக்கும். அதே மாதிரி தான் மனைவிமார்களும் கணவன்மாருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? பரலோகமாக இருக்கும். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவங்க வந்து பந்தியை சுற்றி வளர்கிற ஒளிவு மர கன்றுகளாக இருப்பாங்க. உன் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய்னா நீங்கள் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். அதனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. அதற்கு இன்னும் ஆதாரமாக நான் ஒரு சகோதரி உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். அபிகாயிலை கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அந்த மனுஷனுக்கு என்ன பேரு? நாபால் என்று பெயர். அந்த மனைவி பேர் என்னது? அபிகாயில். அவ எப்படி இருந்தாளா? மகா புத்திசாலியும் ரூபமுறியுமா. அந்த புருஷன் எப்படி இருந்தாரா? முரட. அப்புறம்
துரோகிதனமாக இருந்தான். அப்பேற்பட்டவருக்கு தான் ஒரு அழகான மனைவி, புத்தியுள்ள மனைவி கொடுத்தார் ஆண்டவர். சில நேரத்தில் அப்படி தான் நினைப்பார். முரட்டாட்டத்தை கொண்டு வந்து சாந்தம் உள்ளதை கொண்டு போய் இணைப்பார். ஆனால் அந்த முரட்டாட்டத்தை இந்த சாந்தம் என்ன பண்ணணும்? சரி செய்யணும், ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். மனைவி நடக்கையினாலே புருஷன் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுகிறான்னு போட்டுருக்கு. உங்கள் நடக்கையில் தான் உங்கள் புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்த கொள்ள முடியும். நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை அவங்க பார்த்து என் புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படலையேன்னு புலம்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் நடக்கிற நடக்கையினாலே உங்கள் புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். முதலாவது குடும்பத்தை தான் ஆண்டவர் நம்ம கருத்தில் கொடுத்துருக்கிறார். முதலாவது புருஷன் ரட்சிக்கப்படலைன்னா புருஷனுக்காக ஜெபிங்க. மற்றவர்களுக்கு போய் நம்ம நிறைய ஜெபிப்போம், ஆனால் நம்ம மனைவிமார்களுக்காக புருஷனுக்காக நம்ம ஜெபிப்பது குறைச்சிடுவோம். அப்படி தான் ஈசாக்கு ரெபெக்காள் தம்பதிகள் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் போட்டிருக்கு. அப்போ எப்படி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? ரெட்டிப்பாக கொடுத்துட்டார். அப்போது புருஷன் மனைவிக்காக, மனைவி புருஷனுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பாராம்? ரெட்டிப்பாக கொடுப்பாராம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவள் தன் கைகளினாலே அதை இழுத்து போடுவாள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதனால் புருஷனும் கர்த்தருக்கு பயப்படுகளாக இருக்கணும், மனைவியும் கர்த்தருக்கு பயப்படுகளாக இருக்கணும், பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நன்மையும் கொடுத்து பரத்திலிருந்து நமக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். பரத்திலிருந்து நமக்கு நன்மைகள் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருந்தால் தான் அது பரலோகமாக இருக்கும். முதலாவது வீடு தான் முதலாவது பரலோகம், அதன் பிறகு தான் சபை. முதலாவது குடும்பத்தில் தான் எழுப்புதலை ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் ஆதாம் ஏவாளை முதலாவது உண்டாக்கும் போது எங்கே உண்டாக்குனார்? குடும்பமாக. ஆதாம் ஏவாளை தான் ஃபஸ்ட்டு அவர் உண்டாக்குனார். அதனால தான் குடும்பத்தை அவர் அதிகமாக நேசிக்கிறார்னு நான் சொல்லுவார். அதனால் அபிகாயில் எப்படியா இருந்தாலும் அவர் ஒரு புத்தியுள்ள மனைவியாக இருந்து தன் முரட்டாட்டம் உள்ள தன் கணவனுக்கு முன்பாக அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். தாவீதுடைய வேலையாட்கள் போய் அவர்கிட்ட கேட்குறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் கோபப்படுறாரு. அந்த ஆடுகளை கொண்டு போய் மயிர் கத்திற்கு கொண்டு போகிறதுக்காக நாபாலத்தில் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரா? சீரினார்னு போட்டிருக்கு ஒரு வசனத்தில். அதை மட்டும் படிப்பா. சீரினார்னு போட்டிருக்கோம். 14 வாசிங்க. 1 சாமுவேல் 25:14. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். இந்த சீர்ற புத்தி தான் இருக்கக்கூடாது. இந்த கோபன்றது எப்படியோ எத்தனையோ வெரைட்டி இருக்குதான். என்னென்ன கோபம்னு சொல்லட்டுமா? சிரிக்கிறீங்க, என்னென்ன கோபம்னு உங்களுக்கே தெரியும். முன் கோபம், உடனே எடுத்த உடனே ஒன்றுமே இருக்காது, அதை பெருசாக ஆக்கி அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணி வீட்டில் பிரச்சனையே உண்டாக்குறது இந்த கோபந்தான். இந்த சாந்தமும் அமைதனமுள்ள ஆவி இருந்தால் தான் இந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். கோபப்படவே கூடாது, அவசரப்படக்கூடாது. என்ன ஏதுன்னு விசாரித்து அதுக்கப்புறம் தான் பேசணும். சட்டுன்னு எடுத்தோடனே படப்படன்னு பேசிட்டு அதன் பிறகு உட்காந்து நான் ஏன் இப்படி பேசணும்னு நினைக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணாராம்? சீர்னார். அவங்க என்ன கேட்டாங்க? ஒன்றுமே கேட்கல. அவங்க கேட்டது என்ன? வெறும் ஆடுகளுக்காக அந்த மயிர் கத்திற்கு முன்பாக அங்கே போய் நின்று அவருக்கு அந்த ஆடுகளுக்காக தாவீது சொன்னதை போய் சொல்கிறாரு. எங்கள் ஆடுகள் எல்லாம் அவங்க பக்கத்தில் அங்கே விட்டுட்டு போகிறோம், எங்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு வேணும்னு தான் கேட்க போனார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? சீரினார்னு போட்டிருக்கு. 15 வாசிப்பா. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடிய நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. இதுதான் அந்த இடத்துல நடந்தது. ஆனால் அதெல்லாம் அவர் பண்ண என்ன பண்ணிட்டார்? கேட்ட உடனே சீறினார். அப்போ அந்த தாவீது உடனே என்ன பண்ணுறாரு? எப்படியாவது போய் அவரை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது யாருக்கு தெரிஞ்சிச்சு? அபிகாயிலுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அந்த அம்மா எப்படி ஆகி போகிறாங்க பாருங்க. 18, 19, 20 வாசிப்பா. அதே அதிகாரத்தில் அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள்.
தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். 23, 24, 25. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த வேலையாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இந்த இடத்துல அவர் உடனே என்ன பண்றார்? ஞானமாக ஒரு காரியத்தை செய்கிறார். ஏன்னா அந்த பாதகத்துக்கு தாவீதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு உடனே என்ன பண்றார்? தீவிரமாய் 200 அப்பங்கள் 2 துருத்தி திராட்சரசம் சமையல் எல்லாமே எடுத்துக்கிட்டு தாவீதை சந்திக்க அவ போறா. போகும்போது அந்த கழுதை விட்டு இறங்கி அவ எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுத்ததுமல்ல, அபிகாயில் சொல்ற காரியத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. அவளுக்குள்ள தாழ்மையை பாருங்க. அதை பார்த்து தான் ராஜாக்கு இன்னொரு நாள் எடுத்து அந்த கோபம்லாம் தணிஞ்சிடுது. அதை தான் நான் சொல்ல வரேன். உங்கள் புருஷனுடைய கோபம் தணியணும்னு நீங்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் அமைதியாக போயிடணும். என்ன பண்ணோம்? அமைதியாக போயிடணும். இந்த இடத்துல அவள் தன் புருஷனுக்காக அவ்வளோ ஒரு முரடனாக இருந்தாலும் அவள் எதையுமே நினைக்காம தாவீதை அமைதிப்படுத்தணும், அவருடைய கோபம் தணியணும் என்பதற்காக எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுத்து அவன் காலில் விழுந்து என்ன சொல்கிறா? என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டு. இப்படி நம்ம சொல்லுவோமா? அவங்க செய்த பாவத்துக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? அந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லை, இந்த மனுஷன் இதே தான் பண்ணிட்டு இருப்பார், நான் ஏதாவது பண்ணிட்டு வந்தால் நான் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்கிறோமா? அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல என்ன சொல்கிற? அந்த பாகத்தை என் மேலே சுமரட்டும். உம்முடைய அடியாளிக வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியானில் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பேர் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அவனுக்கு என்ன இருக்கான்? பைத்தியன்ட்டான். என்ன சொல்லிட்டான்? பைத்தியன்னு சொல்லிட்டான். இப்படி சொன்னால் என்ன ஆகும் நமக்கு? அது நீ ஒரு பைத்தியன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன், என்ன ஆகும்? அவ்வளோதான், வீடு 2 ஆயிடும். இந்த இடத்துல என்ன சொல்கிறா? நீ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை நான் காணலை. அவளுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே போய் சொன்ன பிறகு தான் தெரியும். அதன் பிறகு தான் ஆண்டவர் அவளுடைய காரியத்தை பார்த்து தாவீது என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து அதன் பிறகு அவர் செய்யணும்னு நினைத்த அந்த காரியத்தை செய்யாமல் விட்டுடுறார். எந்த ஒரு காரியமும் சில நேரத்தில் நம்ம புருஷன்மார்கள் இப்படி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அதை சொல்லி அவங்கள அமைதிப்படுத்துங்க. இன்னும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதீங்க. ஆமாங்க, அவங்க அப்படி தாங்க பண்ணாங்க. இங்கே போய் கேளுங்க, இங்கே போய் கேளுங்க. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களா? இங்கே போய் கேட்டால் தான் அதுங்க அடுங்கும் அப்படின்னு. அப்படி சொல்லவே கூடாது. எந்த ஒரு காரியமே முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அதை சால்வ் பண்ண பாருங்கள். போய் புருஷன்மார்களை ஏற்றி விடாதீங்க. அதுக்கப்புறம் அவர் வேற எழும்பி அது ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் அது பெரிய சண்டையாகும். அப்படி இருக்கவே கூடாது. அவள் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக நாபால் இடத்துல போய் அவள் எதுவுமே சொல்லவே இல்லை. அமைதியாக போய் என்ன பண்ணுறா? இந்த காரியத்தை சால்வ் பண்ணுறா பாருங்க. அதுதான் ஒரு புத்தியுள்ள மனைவி. அபிகாயில் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். அவள் அமைதியாக போனால் தன் புருஷனால் தாவீதுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது என்று ஞானமாக செயல்பட்டான். அந்த ஞானம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எப்போதுமே ஆண்டவரத்தில் நம்ம அதனால தானே சாலமோன் ராஜா என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்களை ஆளுவதற்கு ஞானமுள்ள இருதயம் எனக்கு தாரம். அவர் ஆசை 50 எதுவுமே கேட்கல, ஞானத்தை தான் கேட்டார். இந்த ஞானம் இல்லாதனால தான் அநேக குடும்பங்களில் இன்றைக்கு பிரச்சனையே வருது.
புத்தி இல்லாமல் ஏதாவது பேசுறது, புத்தி இல்லாமல் ஏதாவது செய்கிறது, ஞான குறைவால் செய்துட்டு அதன் பிறகு நம்ம கஷ்டப்படக்கூடாது. இந்த இடத்துல அப்படி தான் ஞானமாக செயல்படுறா. அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தாவீது அந்த ரத்தம் சிந்தாதபடி தாவீதை காத்தது மட்டும் இல்லை, தன் புருஷனுடைய குணத்தை தெரிந்து அவன் நடந்து கொள்றான். இன்னொன்று கூட சொல்கிறா, போட்டிருக்கு பாருங்க, 36 வாசிப்பா, அதே அதிகாரம் 36 வாசிங்க. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறுத்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. எப்படி இருக்குமா? சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றுமே யாருக்கு சொல்லலை? நாபாலுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் பைத்தியம் இல்லை, அதனால் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதனால் குடிச்சு வெறிச்சு இருக்கிறனால ஏதாவது பண்ணிவிடுவாரோன்னு பயந்து அவன் எதையுமே அவன்கிட்ட சொல்லாமல் அமைதியாக எல்லாவற்றையும் சால்வ் பண்ணுறான். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம். அபிகாயிலை போல புத்தியுள்ளவளாய் நம்ம நடப்போம். அதன் பிறகு அந்த நாபால் இறந்த பிறகு அந்த தாவீதுக்கே அவர் ஒரு மனைவியாய் போகிறா, ஒரு புத்தியுள்ள ஸ்ரீயா தன் குடும்பத்தை அவள் கட்டுறா. அதனால தான் புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதனால தான் இந்த வசனத்தில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் 2வது குறிப்பில் பார்த்தோம். இதில் பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையை கர்த்தர் எப்படி அனுப்புகிறாருன்னா, எல்லாவற்றையும் ஞானமாய் செய்யணும். அவர் நமக்கு பல காரியங்களை ஈவாக கொடுத்துருக்கிறார். நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். கணவனுக்கு மனைவியை கொடுத்துருக்கார், மனைவிக்கு கணவனை கொடுத்துருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல இன்லாஸை கொடுத்துருக்கிறார். அதனால் நம்முடைய மாமனார் மாமியாரை யாரான்னு நினைக்கக்கூடாது, அடுத்தவங்களாம் நினைக்கக்கூடாது. அப்பா அம்மாவா அவங்கள நம்ம நினைக்கணும். நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அப்படி தான் அவங்களையும் நேசிக்கணும். ஏன்னா அவங்க கணவன்மார்களை அவங்க வளர்த்து ஆளாக்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நினைக்கணும். அதே மாதிரி மனைவிமார்களும் தன் கணவனுக்கு வருகிற குடும்பத்தை தன் குடும்பமாக நினைக்கணும். நான் இதெல்லாம் பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆவியானவர் என்னை இப்போ சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறதற்கு காரணம் என்னென்னா, ஞான குறைவாக நடக்கிறதுனால தான். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் மன்னித்து என்னென்ன காரியங்களை எப்படி ஞானமாய் செய்து செயல்பட்டோம்னா, எப்படியாக அபிகாயில் அவ்வளோ பெரிய ஆபத்தை வராதபடி தடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றினாலோ, அந்த அந்த ஞானம் எங்கேருந்து நமக்கு வரணும்னா பரத்திலிருந்து வரணும். பரத்திலிருந்து தான் அந்த ஞானத்தை ஆண்டவரத்தில் நம்ம கேட்கணும். அந்த ஈவை ஆண்டவர் கொடுக்கணும். அதனால் ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது எல்லா ஈவுகளையும் அவர் பரத்திலிருந்து நமக்கு நன்மையானதை தருகிறவராய் இருக்கு. அதனால் இந்த 3வது குறிப்பில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையான ஈவையும் பூரணமான வரத்தையும் பரத்திலிருந்து நமக்கு உண்டாகி அவை ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. அதனால் ஆண்டவர் அப்படியாக இந்த 3 குறிப்பை இன்றைக்கு முன்பாக நான் வைத்த ஆண்டவர் அப்படியாக இந்த நன்மையானதை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இப்படியாக நான் இருக்க எனக்கு கிருபை தார. அன்னாலே போல எப்பொழுதும் துதிக்க சோத்தரிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் நம்ம கேட்போம். தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடைப்படுத்தி கொண்டான். அதனால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதாவது நினைக்கும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டானது அந்த ஜோதிகளின் பிதானிடத்தில் வருகிற அந்த ஈவை நம்ம ஞானமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அபிகாயிலை போல செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த 3 குறிப்பை நம்ம மனதில் வைத்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, நான் உமக்கு எப்பொழுதும் நீங்கள் எனக்கு எப்போவுமே நன்மை செய்கிறா இருக்கீங்க, நீங்கள் நன்மையானதை தான் எப்பொழுதும் தருவீங்க, அந்த கிருபையை எங்களுக்கு நீங்கள் தாங்க நம்ம கேட்டு அப்படியாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இப்பொழுது காணிக்கை நேரம். காணிக்கை எடுக்கிற சகோதரருக்கு முன்பாக வந்து காணிக்கை எடுக்கும்படியாக கேட்க. இன்றைக்கு இது முடிந்த உடனே நமக்கு இங்கே ஒரு திருமணம் இருக்குது, அதனால் நம்ம அவசரமாக முடிக்க வேண்டியதாக இருக்குது. காணிக்கை எடுக்கிற சகோதரிகள் காணிக்கை எடுக்கும்படியாக
இந்த நவம்பர் மாதம் 2ஆம் நாளுக்காக இந்த 2ஆம் நாள்லேயே ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். இந்த 3 குறிப்பை நம் மனதை வைத்து இந்த மாதம் முழுதும் அந்நாளை போல நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் துதிக்கருளாக. தாவீது எல்லா நேரத்திலும் தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டுமாய் எல்லாவற்றையும் இழந்ததை பெற்றுக்கொண்டது போல நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறதுக்கு முதலாவது ஞானம் நமக்கு தேவை. அபிகாயில் ஞானமுள்ளவளாக இருந்து தன் குடும்பத்தை அவள் கட்டி எழுப்பினது போல அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 2வது முதலாவது ஓய்வு நாளுக்காக உமக்கு சோத்திரம். கடந்த 10 மாதம் 10 ஆண்டுகள் எங்கள் சபையை நீங்கள் நடத்திங்க. எங்கள் கொடுத்த பரிசுத்த பர்வத மகா சபையினுடைய எல்லா ஊழியக்காரர் சகோதர சகோதரிகள், போர்டு மெம்பர்ஸ், விசுவாச மக்கள், ஊழியர்கள், மிஷனரிமார்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை உம்முடைய கரங்குள்ளாய்ப்பு கொடுக்கிறோம். அம்மிக்கு குலுக்கி சரிந்து விடும்படியாக மடியிலே அளந்து 2ஆய் போடுவார்கள் என்ற வசனத்தின்படியாக ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த பிள்ளைகளை அதிகமாக நீர் ஆசீர்வதித்து அவர் கரங்களை நீங்கள் பலப்படுத்தும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வையும். இந்த நாளின் ஆராதனையில் நாங்கள் பாடின பாடல், துதி, நேரம், வார்த்தை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரந்து ஆண்டவரே சண்டே ஸ்கூல் ஊழியத்தையும் வாலிபர் ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே, இந்த 11 மாதம் இந்த 2ஆம் நாளிலே கர்த்தர் எங்களை நடத்தினீங்க. இனி வரும் நாட்களில் நீங்கள் கூட இருந்து நடத்துங்க. எங்கள் குடும்ப விசுவாச மக்கள், ஊழியர்கள் குடும்பங்களிலே யார் யாருக்கு என்னென்ன காரியங்களை உங்களை எதிர்பார்த்து கடந்த 10 மாதம் ஜெபித்து கொண்டு இருந்தார்களோ அவர்களை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக தந்து நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்து நம்முடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறபடியால் உமக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் நினைத்து அதன்படி நாங்கள் நடக்க, உம்மை எப்போதும் துதிக்க சோத்தரிக்க, எல்லா சூழ்நிலைகளும் எங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ள ஆண்டவரே பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை பெற்று ஆண்டவரே நன்மையான ஈவுகளை நாங்கள் பெற்று அதன்படி நாங்கள் நடக்க, புத்தியுள்ளலாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். மட்டுமாக எங்கள் சபையினுடைய எல்லா ஊழியங்களிலும் கர்த்தர் நடத்தினீங்க. இந்த மாதத்தினுடைய எல்லா ஊழியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்தும். நேற்று நடந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரியும் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் அநேகர் இதற்காக ஒப்பு கொடுக்க நம்முடைய ஊழியத்தை நாங்கள் ஆண்டவரை இந்த வருகைக்கு முன்னதாக செய்து ஒரு கூட்டம் மக்களை ஆண்டவரை நாங்கள் உமக்காக ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். அந்த நம்முடைய பிள்ளைகளை சுகோத்தன்மாயை கொண்டு போய் சேர்த்துன்னு வராமல் வீட்டில் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். அவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை கொடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்திலே ஆராதனையில் வந்து பங்கு பெற கிருபை தாரும். இம்மட்டுமாக எங்கள் சபைக்கு நீ செய்த நன்மைகளுக்காக, இனி வரும் நாட்களில் செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்மளோடும் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா.